உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்றும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே மனிதனுடைய பாவங்களை கழுவுகிறதற்கு, மனிதனை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்க தகுதியுள்ளதென்றும் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், தேவன் மனிதனை படைத்த பொழுது சாதாரண சிங்கம் கரடி போல அவனை சிருஷ்டிக்காமல் அவருடைய சாயலிலே, அவருடைய ரூபத்திலே அவனை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, பூமியிலே சகலத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். அதாவது தேவனுடைய சிருஷ்டிகளிலேயே எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் மேன்மையான சிருஷ்டியாக அவருடைய பிள்ளையாகவே படைத்து பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும்படியாய் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட நிலைமையிலே தான் சாத்தான் வந்து அவனை பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு பிரித்து விட்டான். சாத்தானுக்கு அவன் அடிமையானது மாத்திரமல்ல, பாவத்துக்கு அடிமையானான். ஆதலால் அவன் நரகம் போகிறவனாகவும் மாறிவிட்டான். இப்படிப்பட்ட நிலைமையில பாருங்கள், மனிதனுடைய பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்கும்படியாக தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம்தான் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை அனுப்பி அவர் மூலமாய் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறது. அந்த பரிகாரம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர் தன் ஜீவனை விடுகிறார். தன்னுடைய இரத்தம் முழுவதையுமே மனிதனுடைய பாவங்களுக்காக சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி. பாருங்கள், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆக பாருங்கள், இந்த இரத்தம் சிந்துதல் என்று சொன்னால் எந்த இரத்தத்தை சிந்தலாம் என்று கேட்டால், ஆட்டுக்கடா அல்லது இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தை சிந்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகுமா என்று சொன்னால் உண்டாகாது. ஏனென்றால் யார் பாவம் செய்தார்களோ அவர்களுக்கு இணையான அல்லது அதை காட்டிலும் மேன்மையான அந்தஸ்துள்ள ஒருவரே வந்து அவனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆட்டுக்கடா, இளங்காளை இவைகளெல்லாம் மனிதனை விட மிகவும் தரம் குறைந்தவைகள். ஆதலால் வெறுமென ஆட்டுக்கடாவுடைய இரத்தத்தை அல்லது இளங்காளையின் இரத்தத்தை சிந்தி மனிதன் தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேட முடியாது. அப்படி இருக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவர் மூலமாக நமக்கு பரிகாரம் செய்தார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
பாருங்கள், இன்னொரு விஷயம், ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? வேறு எந்த விதத்திலும் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியாதா? ஏன் இவ்வளவு நாம் பணம் கொடுத்து அந்த பாவ மன்னிப்பை பெற முடியாதா என்று கேட்கலாம். அல்லது என்னுடைய சொத்து சுதந்திரம் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு, அல்லது நான் கடவுளுக்காக இவ்வளவு கடினமான வேலையை செய்து நான் பாவத்துக்கு பரிகாரம் தேட முடியாதா என்று நாம் கேட்கலாம். ஆனால் பாருங்கள், வேதத்திலே எழுதியிருக்கிறது ஏன் ரத்தம் அவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி. இங்கே நான் வாசித்து காட்டுகிறேன். ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய உயிர், தேவனுடைய உயிர் இருக்கிறதே, அது எங்க இருக்குதுன்னு இங்கே எழுதியிருக்கிறது, இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். ரத்தத்தை புசிக்காதீங்கன்றார். அது ரத்தத்தை புசிச்சா அந்த உயிரையே குடிச்ச மாதிரி என்று விடுகிறது. ஆதலால் இன்னொரு மிருகத்தோடைய உயிரை நீங்கள் குடித்தது போல ஆகிவிடுகிறது. ஆதலால் மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டிருக்கிறார். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்குவேன். அந்த ரத்தத்தை யாராவது புசிச்சா அந்த உயிரை குடிச்சது நிமித்தம் பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துகளிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவன் சகோதரனிடத்திலே பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. நான் மறுபடியும் இதை வாசிக்கிறேன் பாருங்கள். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. பாருங்க, மனிதன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியால் இவனுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய உயிர் அது தேவனுடைய உயிராகவே இருக்கிறது. ஆதலால் எவனொருவன் மனிதனுடைய இரத்தத்தை சிந்துகிறானோ அவனை கொலை செய்கிறானோ அவன் தேவனுடைய இரத்தத்தை சிந்துகிறதாக. ஒரு மனிதனை ஒருவன் கொல்லும் போது தேவன் மேலேயே அவன் அட்டாக் பண்ணுவதாக அது அமைந்து விடுகிறது. ஏனென்றால் அவன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவன், தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறவன். தேவனுடைய பிள்ளையை ஒருவன் கொன்றான் என்றால் தேவனையே அவன் அட்டாக் பண்ணது போல ஆகிறது. ஆதலால் தேவன் சொல்லுகிறார், நான் அவனிடத்திலே பழி வாங்குவேன் என்று. ரத்தத்தை சிந்தவும் கூடாது, அதாவது ஒரு மனிதனை கொலை செய்யவும் கூடாது. அது மாத்திரமல்ல, எந்த ரத்தத்தையும் நீங்கள் புசிக்கவும் கூடாது என்று திட்டமாய் சொல்லி இருக்கிறது. ஆதலால் இந்த ரத்தம் விசேஷமானதாகி விடுகிறது. அந்த மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறபடியாலே இன்றைக்கு ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்றால் அவனுடைய ரத்தம் பாவத்தின் ரத்தமாக மாறிவிடுகிறது. பாவியான ஒரு மனிதன் பாவ ரத்தம் உடையவனாயிருக்கிறான். இந்த பாவ ரத்தம் உடையவனாயிருக்கிறவனுக்கு எப்படி ஜீவன் உண்டாக முடியும்? எப்படி பாவத்திலிருந்து அவன் கழுவப்பட முடியும் என்று சொன்னால், இங்கே பாவமில்லாத ஒருவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமாயிருக்கிறது. ஆதலால் தான் பாருங்கள், இயேசு பிறக்கும் பொழுது பாவம் இல்லாமல் பிறந்தார். அவர் எப்படி பாவம் இல்லாமல் பிறந்தார்? ஆதாமுடைய சந்ததி எல்லாரும் பாவிகளாயிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆதாம் பாவி, அவனுடைய பிள்ளைகள் பாவி, அவனுடைய பிள்ளைகள் பாவி. ஆதலால் இன்றைக்கு உலகம் முழுவதுமே எல்லாரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். இப்படி பாவிகளாய் இருக்கிறவர்கள் அவர்களுடைய மத்தியில் எப்படி ஒருவர் பாவம் இல்லாமல் பிறக்க முடியும் என்று கேட்டால் இங்கே விவரம் வருகிறது. ஆதாம் தான் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தவன். ஏவாள் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்யவில்லை, அவள் வஞ்சிக்கப்பட்டிருந்தாள். ஏவாள் அறியாமல் பாவம் செய்தபடியாலே அவளுடைய பாவத்தை தேவன் கணக்கில் எடுக்கவில்லை. ஆதலால் ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வருவார் என்று சொல்லி பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டது. அப்பொழுது மரியாள் கன்னிகையாய் இருந்தவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவர்தான் இயேசு. அப்படியாக இயேசுவானவர் பாவமில்லாமல் பூமியிலே பிறந்தார். அது மாத்திரமல்ல, பாவமில்லாமல் வளர்ந்தார். பிசாசானவன் அவரை பாவம் செய்ய வைக்க எத்தனையோ முறை முயற்சித்தும் கூட, மற்ற மனிதர்களையும் கூட ஏவி அவரை பாவம் செய்ய வைக்க முயற்சித்தும் கூட அவன் அதில் தோல்வி அடைந்தான். அது மாத்திரமல்ல, சிலுவைக்கு போகும்போது கூட இயேசு பாவம் இல்லாமல் பரிசுத்தமாகவே தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே மனிதனுடைய பாவங்களுக்காக சிந்தினார். இப்படியாக இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். இப்படியாக இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறபடியாலே இந்த இயேசுவின் ரத்தம் எப்படி விலையேற பெற்றது என்பதை பற்றி நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க தேவனை திருப்திப்படுத்த ஒன்று தேவையாயிருந்தது.
அவன் மேல் இருக்கிற கோபம் ஆறி அவனை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மறுபடியும் தன்னோடு கூட அவருடைய பிள்ளையாக சேர்த்து கொள்வதற்கு அவரை திருப்திப்படுத்த ஒன்று தேவையாயிருந்தது. மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசின் வார்த்தையை கேட்டு பாவம் செய்தபடியால் தேவனுக்கு மனிதன் மேல் ஒரு கோபம் இருந்தது. அந்த கோபத்தை போக்குவதற்கு பாருங்கள், இங்கே பாவமில்லாத ஒருவர் வந்து ஜீவன் கொடுக்க வேண்டும், இரத்தத்தை சிந்த வேண்டும் என்று ஆகிறது. ஆக இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு தேவன் மனிதனை மன்னிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் வந்து ஏதோ இவன் சின்ன பாவங்கள் தான் செய்திருக்கிறான் அல்லது கொஞ்சம் பாவம் தான் செய்திருக்கிறான், ஆதலால் இவனுடைய பாவத்தை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம் என்று சொல்லி அவர் மனிதனுடைய பாவத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடவில்லை. அவர் எதை பார்த்து அவர் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்று நாம் நன்றாக இங்கே கவனிக்க வேண்டும். பாருங்கள், ஆதாம் பாவம் செய்த நாளிலேயே அவன் நிர்வாணி என்று கண்டு அவன் அத்தி இலைகளை தைத்து தனக்கு வஸ்திரத்தை உண்டு பண்ணி கொண்டானாம். அவன் கேவலமாக இருக்கிறது என்று நிர்வாணி என்று கண்டு அப்படி அத்தி இலைகளை தைத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். பாவம் வந்த உடனேயே ஒரு கேவலம் வந்து விட்டது. அவன் பாருங்கள் வெட்கப்பட வேண்டியதாக இருந்தது. இந்த வெட்கத்தை மூடுவதற்கு அத்தி இலையை தைத்து அவன் தனக்கு வஸ்திரத்தை உண்டு பண்ணி கொண்டான். இந்த நிலைமையில பாவம் வந்த உடனேயே அவன் தேவனுக்கு விரோதியாக மாறிவிட்டான். அவன் தேவனுக்கு விரோதியாக மட்டுமல்ல, பிசாசுக்கு அடிமையாக, பாவத்துக்கு அடிமையாக, நரகம் போகிறவனாக மாறிவிட்டான். இப்படிப்பட்டவனை மீட்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவின் இரத்தத்தை சிந்துவேன் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை அனுப்புவேன் என்று சொல்லியிருந்தார். அவர் வந்து பிசாசுடைய தலையை நசுக்கி மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வேன் என்று ஆதி முதலே சொல்லியிருந்தார். இயேசு மனிதன் பாவம் செய்த உடனேயே அவன் நிர்வாணி என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்திருந்தானே, பாருங்கள், அவனுடைய வெட்கத்தை மூடுவதற்கு அவர் தேவன் பாருங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை அன்றைக்கே அடித்து அந்த ஆட்டுக்குட்டியின் தோலை எடுத்து அவனுக்கு வஸ்திரமாக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது அன்றைக்கே ஒரு ஆடு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறது. இந்த ஆடு எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. பின்னொரு நாளிலே தேவன் ஆபிரகாமை அழைத்து, உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடு, அப்பொழுது நான் என்னுடைய குமாரனாகிய இயேசுவை உனக்காக பலியிட கொடுப்பேன், உன்னுடைய பாவங்கள் தொலைக்கப்படும்படி என்னுடைய குமாரனாகிய இயேசுவை கொடுப்பேன் என்று அங்கே அவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின்படி ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிட போகிறான். அவன் கத்தியை ஓங்கின போது இவன் நிச்சயமாய் பலியிட்டு விடுவான் என்று அறிந்து அவனை நிறுத்த சொன்னார். பலியிடாமல் தடுத்தார். ஆனால் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை தேவன் அனுப்பினார். அதற்கு அடையாளமாக அன்றைக்கே ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே தந்து ஆபிரகாம் அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட செய்தார். அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் அடிமையாயிருந்தார்கள். அந்த அடிமையாயிருந்தவர்களை மீட்டு கொண்டு வர பாருங்கள், அது எகிப்து தேசத்தோடைய மிலிட்டரி மைட், அதனுடைய ஆர்மி வந்து அவ்வளவு வல்லமை உள்ளது. வேறு யாரும் போய் அந்த இஸ்ரவேல் மக்களை விடுவித்து கொண்டு வர முடியாது. ஆனால் பாருங்கள், தேவன் அங்கே அற்புதங்களை செய்து இஸ்ரவேலரை மீட்டார். இஸ்ரவேலர் பாவம் இல்லாதவர்களா? அவர்கள் அந்த காலத்திலே பாவத்திலே தான் இருந்தார்கள். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டு நான் தேவனுடைய பிள்ளையாக வருகிறேன், மனம் திரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது தேவன் அவர்களை மீட்டு கொண்டு வர அவர் ஆயத்தமாயிருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், ஒவ்வொரு இஸ்ரவேலருடைய வீட்டிலும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதன் ரத்தம் அந்த வீட்டு வாசல் நிலை கதவுகளிலே தடவப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். அதாவது சங்கார தூதன் ஒருவன் எகிப்து தேசத்திலே வருவானாம். அவன் வந்து எந்தெந்த வீடுகளிலே இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த கதவு நிலை கதவுகளிலே தடவப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள் அவன் நுழையவில்லையாம். ஆனால் மற்ற வீடுகளுக்குள்ளே அந்த சங்கார தூதன் நுழைந்து அங்கே இருக்கிற குடும்பத்தாருடைய முதல் தலைச்சன்களை எல்லாவற்றையும் கொன்று போட்டான் என்று எழுதியிருக்கிறது. அதாவது தேவனுக்கு விரோதமாயிருந்த, பாவிகளாயிருந்த, தேவனிடத்தில் மனம் திரும்பாத பாவிகளாயிருந்த மனிதனுடைய வீடுகளிலே அன்றைக்கு சங்காரத்தை தேவன் அனுமதித்தார். ஆனால் யாருடைய வீடுகளிலே சங்காரம் இல்லை என்று பார்த்தால் அங்கே எந்தெந்த வீடுகளிலே அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் நிலைக்கால்களிலே தடவப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளிலே அந்த சங்கார தூதன் நுழையவில்லை, அங்கே சாவு இல்லை. அப்படியாக இஸ்ரவேலர் தங்களை காத்து கொண்டார்கள். அப்படி இஸ்ரவேலரை போக விடமாட்டேன் என்கிறதுனால்தான் தான் இவ்வளவு பெரிய அற்புதத்தை அங்கே செய்ய வேண்டியதாயிற்று. அங்கே சங்கார தூதன் வந்தான்.
அங்கே இஸ்ரவேலருடைய வீடுகள் பாதுகாக்கப்பட்டது எப்படி? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கதவு நிலையிலே தடப்பட்டிருந்ததினாலே. மற்ற எகிப்தியருடைய வீடுகளிலே அந்த ரத்தம் இல்லை. ஆதலால் மற்ற எகிப்தியர் எல்லாருடைய வீடுகளிலும் அங்கே சங்காரம் இருந்தது. தலைச்சன்கள் எல்லாம், தலைப்பிள்ளைகள் எல்லாரும் செத்து போனார்கள். இப்படி பயங்கரமான தேவன் ஒருவர் உண்டு என்று கண்டு இன்னும் அதிகமான ஆபத்துகள் நமக்கு வரக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேலரை அந்த எகிப்தியர் அனுப்பிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் இஸ்ரவேலுடைய வீடுகளிலே அந்த தலைச்சன்கள் சங்காரம் பண்ணப்படவில்லை என்று பார்த்தால், அங்கே அவர்கள் பாவம் செய்யாதவர்களா என்று பார்த்தால் அவர்களும் பாவம் செய்தவர்கள் தான். ஆனால் இப்பொழுது மனம் திரும்பி தேவனிடத்திலே வந்து நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் ஏற்கனவே பாவம் செய்தவர்கள் தானே, அவர்களுடைய வீடுகளில் ஏன் அங்கே சங்காரம் இல்லை என்று பார்த்தால், அவர்களுடைய வீடுகளிலே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருந்தது. அந்த ரத்தம் நிலை கதவுகளிலே, நிலைக்கால்களிலே தடவப்பட்டிருந்தது. பாருங்கள், அந்த சங்கார தூதன் வரும் பொழுது எவன் பாவம் செய்தான், எவன் பாவம் செய்யவில்லை என்று பார்க்கவில்லை. எவன் இஸ்ரவேலன், எவன் எகிப்தியன் என்று பார்க்கவில்லை. அங்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருந்ததா என்பதுதான் கேள்வி. அந்த ரத்தத்தை பார்த்துவிட்டு எந்த வீடுகளில் ரத்தம் அங்கே பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளை விட்டுவிட்டு மற்ற வீடுகளில் அவன் போய் சங்காரம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அங்கே என்ன காணப்பட்டது? ரத்தத்தை கர்த்தர் பார்த்தார், அந்த வீடுகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். பாருங்கள், அதை பஸ்கா பலி என்று சொல்லுகிறார்கள். அது நிமித்தம் ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரவேலர் தங்களுடைய நாட்டிலே பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். எதற்கு அடையாளமாக? இந்த பஸ்கா ஆடு எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவன் இந்த மனிதர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படி தன்னுடைய குமாரனாய் இயேசுவை அனுப்புவார் என்பதற்கு அடையாளமாக இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இருக்கிறது என்று அவர்கள் அறிந்தார்கள். ஆதலால் தான் மேசியாவாகிய இயேசு வருவார் என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்ப்போட கூட காத்திருந்து அந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே பாருங்கள், அந்த இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே புறப்பட்டு அந்த பாலுந்தேனு ஓடுகிற தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த பொழுது அங்கே கர்த்தர் ஒரு கூடாரத்தை செய்ய சொன்னார். ஆசரிப்பு கூடாரம். அதாவது தேவனுக்கு பலியிட்டு மனிதருடைய பாவங்களுக்கு எப்படி மன்னிப்பு உண்டாகிறது என்று காட்டுவதற்காக கர்த்தர் அங்கே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லியிருந்தார். அதாவது பாவம் செய்த மனிதன் ஒரு இளங்காளை அல்லது ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அங்கே கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் அதை கொல்ல வேண்டும். அதாவது எப்படி கொல்ல வேண்டும்? தன்னுடைய கையை அந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மேல் வைத்து பிறகு அதை கொல்ல வேண்டும். அதாவது அர்த்தம் என்னவென்று கேட்டால், இவனுடைய பாவமெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் செலுத்தப்படுகிறது என்பதாகும். அப்படியாக செலுத்தப்பட்ட பிறகு அவன் அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று அங்கே பலிபீடத்திலே தகனிப்பான் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் நன்றாய் கவனியுங்கள், ஒவ்வொரு வருஷமும் பிரதான ஆசாரியன் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய பெட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே வந்து உள்ளே வந்து அவன் 7 தரம் இரத்தத்தை தெளிப்பான் என்று எழுதியிருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மாத்திரம் ரத்தத்தோட கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்துல, கர்த்தருடைய பெட்டி அந்த கிருபாசனம் மூடி இருக்கிறதே, அந்த கிருபாசனத்தின் மேல் 7 முறை ரத்தத்தை தெளிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அதாவது பாருங்கள், இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது, வேற ஒன்றும் அங்கே விஷயம் நடக்கவில்லை. ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் ரத்தம் சிந்துவார். அந்த ரத்தத்தை கண்டு பிதாவாகிய தேவன் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று அர்த்தமாகிறது. இயேசு கிறிஸ்து கூட சிலுவையிலே போய் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக அவருடைய தாடியை பிடுங்கினார்கள். அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. அவரை முதுகலை அடித்தார்கள். அங்கே முதுகிலிருந்து ரத்தம் வந்தது. அவருடைய தலையிலே முள்முடியை வைத்து அதன் மேல் அடித்தார்கள். அங்கே இருந்து ரத்தம் புறப்பட்டது. பிறகு அவர் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். அங்கிருந்து ரத்தம் புறப்பட்டது. கால்களை ஒன்றாய் வைத்து அடித்து சிலுவையிலே அடித்தார்கள். அப்பொழுது ரத்தம் புறப்பட்டது. பிறகு அவர் மரித்த போது ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து அவருடைய விழாவில குத்தி பார்க்கிறான், இவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது மரித்து விட்டாரா என்று பார்ப்பதற்காக. அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் இதை எண்ணி பார்த்தால் மொத்தம் 7 இடங்களில் 7 தடவை இயேசுவானவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். இதற்கு அடையாளமாகத்தான் இந்த பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து அங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை 7 முறை அந்த கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் தெளிக்கிறான் என்று ஆகிறது. இவையெல்லாம் எதை காட்டுகிறது?
ஆதாம் பாவம் செய்த பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட பொழுது அதன் அந்த வீடுகளிலே கால்களிலே அந்த இரத்தத்தை தடவி இருந்தார்கள். இங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கர்த்தருடைய சந்நிதியிலே அது தெளிக்கப்படுகிறது. இவையெல்லாம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இயேசுவானவர் 7 முறை தன்னுடைய இரத்தத்தை மனிதனுடைய பாவங்களுக்காக சிந்தி பரிகாரம் செய்வார் என்பதை காட்டுகிறது அல்லவா? அந்த 7 முறை அவன் அங்கே பிரதான ஆசாரியன் இரத்தத்தை தெளித்தான் என்று பார்க்கிறோம். இதுல என்ன நடந்திருக்கிறது? தேவன் மனிதன் சின்ன பாவம் தான் செஞ்சான், கொஞ்சம் பாவம் தான் செய்தான் என்று சொல்லி அவனை பார்த்து இவனை மன்னித்து விடலாம் என்று அவர் மன்னிக்கவில்லை. பாவம் பாவம்தான். சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் பாவம்தான். அது தேவனுடைய வார்த்தையை மீறிய விஷயம். அவன் பெரிய கொடுமையான பாவங்களை செய்திருந்தாலும் கூட அதுவும் பாவம்தான். ஆக மொத்தத்துக்கு பாவத்துக்கு மன்னிப்பு உண்டாக வேண்டுமானால் இவன் சின்ன பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் தேவன் பார்க்கிறதில்லை. அவர் எதை பார்த்து மனிதனுடைய பாவங்களை மன்னித்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாவமில்லாத இரத்தத்தை பார்த்து அவர் பாருங்கள் மனிதனுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார். இயேசுவானவர் தன்னுடைய இரத்தத்தை, பாவமில்லாத இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் நுழைந்தாராம். அவர் தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கே போய் அங்கே தெளித்தபடியினாலே பாவமில்லாத தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அங்கே தெளிக்கப்பட்டபடியால் அந்த இரத்தத்தை பார்த்து இன்றைக்கு மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் மன்னிக்கிறார் என்று காண்கிறோம். ஆதலால் தான் இந்த ரத்தம் மிகவும் விசேஷமாகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அதுவும் வெறும் ஆட்டுக்குட்டி அல்லது இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தை சிந்த முடியாது, அல்லது இன்னொரு மனிதனுடைய ரத்தத்தை கூட சிந்த முடியாது. ஏனென்றால் அந்த மனிதனுடைய ரத்தம் பாவமான ரத்தம். ஆதாமுடைய சந்ததியிலே பிறக்கிற எல்லாரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். ஆதலால் பாவமில்லாமல் ஒருவர் பிறக்க வேண்டுமானால் அவர் ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறக்க வேண்டும். அந்த கன்னிகையின் வயிற்றிலே இயேசு பிறந்தார், பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், பாவமில்லாத தன்னுடைய இரத்தத்தை மனிதனுடைய பாவங்களுக்காக சிந்தினார். ஆதலால் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க தகுதியுள்ளதாகிறது. இந்த இரத்தத்தை கண்டு தேவன் திருப்தி அடைகிறார். தேவன் பாவமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டதை கண்டு அவர் திருப்தி அடைந்து அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம். அவர் சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக அவர் முந்தின நாள் மாலை நேரத்தில் அவர் பஸ்காவை அவர் புசிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பஸ்காவை புசிக்கும் போது அது உடன்படிக்கையின் ரத்தமாக தன்னுடைய ரத்தத்தை கொடுக்க போகிறார் என்று சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று சொன்னார். பாருங்கள், அன்றைக்கு அந்த பஸ்காவை எப்படி அவர் ஆசரித்தார் என்று நாம் பார்க்கலாம். அப்பத்தை எடுத்தார், அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, திராட்சை ரசம் இருந்த அந்த பாத்திரத்தை எடுத்து இதை பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் கொடுத்தார். அந்த திராட்சை ரசத்தை அவர்கள் பானம் பண்ணினார்கள். அதாவது இயேசுவின் ரத்தம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பாருங்கள், இந்த பாவம் செய்த மனிதனுடைய ரத்தம் பாவமான ரத்தம், அதில் ஜீவன் இல்லை. பாவிகள் பாருங்க, ஆதாம் பாவம் செய்தான், அந்த நாளிலே அவனுடைய ஆத்மா செத்து போய்விட்டது. கர்த்தர் சொல்லியிருந்தார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். ஆதாம் அந்த பழத்தை ஒரு நாளிலே சாப்பிட்டான். பாருங்கள், அவன் சாப்பிட்ட நாளிலே அவன் மரித்தான். எப்படி மரித்தான்? அவனுடைய ஆத்மா மரித்து போய்விட்டது. அது தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து வரவில்லை. தேவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு உண்டாயிருக்கவில்லை. இவன் சாத்தானுடைய கட்சியிலே சேர்ந்து விட்டபடியால சாத்தானுக்கு அடிமையானான், பாவத்துக்கு அடிமையானான், நரகத்துக்கு போகிறவனாக மாறினான். இப்படிப்பட்ட நிலைமையிலே பாருங்கள், இவனுடைய ஆத்மா செத்து போயிருந்தது. அவனுடைய சரீரம் அன்றைக்கு சாகவில்லை, அதற்கு பிறகு ஒரு நாளில் அவனுடைய சரீரமும் செத்தது. ஆனால் பாருங்கள், அந்த சரீரம் சாகிற நாளில் அவனுடைய ஆத்மா நரகத்துக்கு போகும்.
ஆனால் பாருங்கள், அவன் என்றைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டானோ அன்றைக்கே அவனுடைய ஆத்துமா செத்து போய்விட்டது. இப்பொழுது பாருங்கள், ஆத்மா செத்து போய்விட்டது எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா செத்து போய்விட்டது என்றால் அவனுடைய ரத்தத்தில் ஜீவன் இல்லாமல் போய்விட்டது. அந்த ரத்தம் பாவமான ரத்தமாக, ஜீவன் இல்லாத ரத்தமாக போய்விட்டது. ஆதலால் தான் இந்த ரத்தத்தை கூட பாவத்தை பரிகாரம் செய்யும்படியா இதை சிந்த முடியாது. பாவமில்லாத ரத்தம் தேவை. அதுதான் ஜீவனுள்ள ரத்தம். தேவன் தம்முடைய குமாரனா இயேசுவை அனுப்பினார். ஜீவனுள்ள ரத்தத்தோடு கூட, பரிசுத்தமான ரத்தத்தோடு கூட இயேசு வந்தார். அவர் தன்னுடைய பாவமில்லாத ரத்தத்தை சிந்துகிறார். அப்படியாக இந்த ரத்தம் இவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் வருகிறது. அவன் அதை பெற்றுக்கொண்டதாக ஆகிறது. ஆதலால் பாருங்கள், யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஜீவன் உள்ளவர்களாக, மறுபடியும் அவருடைய ரத்தம் ஜீவன் உள்ளதாக மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக இயேசுவானவர் தம்முடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். அதாவது என்ன உடன்படிக்கை? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இனி பாவிகள் அல்ல, பிசாசுடைய பிள்ளை அல்ல, அவர்கள் நரகம் போகிறவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, பரிசுத்தவான்களாக, அவர்கள் மரிக்கிற நாளில் பரலோகம் போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை தேவன் செய்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்றது என்று ஒரு இடத்துல எழுதியிருக்கிறது. நான் அதையும் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஏதோ வெள்ளியும் பொண்ணுனால நீங்க மீட்கப்படலை, வெள்ளியும் பொண்ணுனால நீங்க ரட்சிக்கப்படலை. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறது, ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக எந்த ஒரு மனுஷனும் கடவுளுக்கு பணம் கொடுத்து அவனை ரட்சிக்க முடியாதே, பாவத்தை மன்னிக்க வைக்க முடியாதே, பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியாதே என்று எழுதியிருக்கிறது. ஆக பாருங்கள், ஏதோ வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து மீட்கப்படவில்லை. இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற இரத்தத்தினாலே, அது மாத்திரமல்ல விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு பாவத்தை தொலைப்பதற்காக மனிதர்கள் பலவிதமான முயற்சிகளை செய்கிறார்கள். ஏதேதோ விஷயங்களிலே நேர்ந்து கொண்டு எதையெல்லாம் கடினமான வேலைகளை செய்து கடவுளுக்கு பிரியமாக இதையும் அதையும் செய்கிறேன் என்று சொல்லி அப்படியெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்று கடவுளோட கூட ஒப்புரவாக முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் வீணாக முடிகிறது. ஆதலால் தான் தேவன் மனிதனுக்கு உதவி செய்யும்படியாக தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். பாவமில்லாத இரத்தத்தோடு மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை இயேசுவானவர் சிந்தினார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார் என்று நம்பி அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியும், பிசாசுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட முடியும், நீங்கள் நரகம் போகாமல் பரலோகம் போக முடியும். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்திருக்கிறார். இந்த இயேசுவை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்தில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவீர்கள். ஏனென்றால் இந்த யாரெல்லாம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பரிகாரம் செய்தது பலிக்கிறது என்றும் எழுதியிருக்கிறது. உலகத்தில் எல்லாருக்காகவும் இயேசுவானவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருந்தாலும் கூட யாருக்கு இது பலிக்கிறது என்று பார்த்தால், யாரெல்லாம் இயேசுவானவர் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார், நான் அதை நம்புகிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அவர் செய்த பரிகாரம் பலிக்கிறது. ஆதலால் தான் பாருங்கள், இன்றைக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. இதில் என்ன நற்செய்தி? மனிதன் தன்னுடைய பாவங்களுக்காக தானே பிரயாசப்பட்டு போராடி
என்னமும் செய்ய வேண்டியதில்லை. இந்த இயேசுவிடத்தில் வந்தால் போதும். அவனுடைய பாவங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அவனை பரிசுத்தமாக்கி தேவனுடைய பிள்ளையாக்கி அவனை பரலோகம் கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலையும் ஆசீர்வாதமாக வைக்கிறார் என்பதுதான் இந்த சுவிசேஷம். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை மன்னிப்பார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாவீர்கள். இந்த பூமியிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் மரிக்கிற நாளிலும் பரலோகம் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.